கிருஷ்ணன் ஏன் அர்ஜுனனை காண்டீவத்தை எடு அப்படின்னு சொல்றாரு? ஒரு கட்டம் வரும்போது வார்த்தைகளால வேலை நடக்காது. பெரும்பாலும் கதையும் அம்பும் தான் பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் கீதை உபநிடதங்களை விட அதிக சக்தி வாய்ந்ததாகவும் பிரபலமானதாகவும் பரவலாகவும் இருக்குது. கீதை கொஞ்சம் பூமிக்கு நெருக்கமாகவும் இருக்கு. வணக்கம் ஆச்சாரியா சார். என் பேர் பரத்வாஜ் திரிபாதி. நான் பனாரஸ்ல இருந்து வந்திருக்கேன். நானும் பனாரஸ்ல இருந்து தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. மகரிஷி வேதவியாசகர் ஸ்கந்த புராணத்தை எழுதினாரு. அதில் 7 பாகங்கள் இருக்கு. அதில் 4வது பாகம் காசி கண்டம். அதில் காசியில் உள்ள சிவலிங்கங்களை பற்றி ரொம்ப விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த சிவலிங்கத்தோடைய அர்த்தம் என்ன? எதுக்காக இதை வணங்கணும்? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த புனித தலத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அப்படி இல்லைன்னா வெறும் ஊர் சுற்றுற இடமா மட்டும் எடுத்துக்கலாமா? அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. நல்ல கேள்வி. இந்த கேள்விய சிவலிங்க விவாதத்துல ரொம்ப ஆர்வமும் அக்கறையும் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கேட்கணும்னு நான் விரும்புறேன். குறிப்பா யார்கிட்ட உறுதியான தீவிர கருத்துக்கள் இருக்கோ அவங்க முதல்ல கேட்கணும். சிவலிங்கம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு அவங்க முதல்ல கேட்கணும். சிவலிங்கம்னா என்னன்னு தெரியலன்னா எதன் மேல அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு? சிவலிங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம எதை பத்தி பேசுறாங்க? சிவலிங்கம்னா என்னன்னு நான் நிறைய தடவை விரிவா பேசியிருக்கேன். நாம முதல்ல சிவலிங்கம் என்னன்னு அதை பத்தி முழுமையா நாம தெரிஞ்சுக்கணும். சிவலிங்கம்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. சிவலிங்கம்னா என்னன்னு நான் முழுமையா விரிவா சொல்லியிருக்கேன். வெளியே நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு புத்தகத்துல ஒரு அத்தியாயம் கூட இருக்கும். அதை நீங்க படிச்சு பார்க்கலாம். சிவலிங்கத்தோட அர்த்தம் என்னன்னு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். அந்த வீடியோ கூட கிடைக்கும். அதுல முழுசா விரிவா கிடைக்கும். அதுல லிங்க வழிபாடு எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு விளக்கமா சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். அதை பத்தி என்னென்ன குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பா ஆங்கிலேயர்களும் அப்புறம் சமகால வரலாற்று ஆசிரியர்களும் சிவலிங்கத்தோட அர்த்தத்தை புரிஞ்சிக்காமலேயே எப்படி அதை கிண்டல் பண்ணாங்கன்னு நான் விரிவா சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை எல்லாம் விரிவா பேசியிருக்கேன். இப்போதைக்கு நான் சுருக்கமா சொல்றேன். அப்பதான் கேள்வியோட 2வது பகுதிக்கு போக முடியும். லிங்கம்னா சின்னம்னு அர்த்தம். முதல் விஷயம், லிங்கம்னா என்ன? லிங்கம் உடலோட ஒரு பகுதியே சொல்லல. உடலோட எந்த பகுதியையும் லிங்கம்னு சொல்லக்கூடாது. ஆணோட பிறப்புறுப்ப லிங்கம்னு சொல்றதுக்கு காரணம், அதை பார்த்து இந்த உயிர் என்ன ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதனால அதை மனித உறுப்புகளோட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு சின்னம். ஒரு குழந்தை பிறக்கும் போது நர்ஸ் உடனே வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி சொல்லுவாங்க? பிறப்புறுப்பை பார்த்து சொல்லுவாங்க. சரி, அப்போ பிறப்புறுப்புங்கிறது ஒரு சின்னம், ஒரு அடையாளம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க சிவலிங்கம் அப்படிங்கிறது ஏதோ உன்னோட சின்னம். காசில இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் சிவலிங்கத்தை பத்தி ரொம்ப மரியாதை இல்லாம அசிங்கமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியால கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை கிண்டல் பண்றதை நம்ம பார்க்கலாம். அதையெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிச்சவங்க இப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் பொது அறிவு வேண்டாமான்னு தோணுது. அவங்க அந்த சிவலிங்கம் ஆணோட பிறப்புறுப்புன்னும் அது மேல இருக்கிற பீடம் பெண்ணோட பிறப்புறுப்புன்னும் சொல்றாங்க. பெண்ணை அவமானப்படுத்துறாங்க. எங்கேயாவது ஒரு கம்பம் இருந்தா அதையும் சிவலிங்கம்னு சொல்றாங்க. இதெல்லாம் சிவலிங்கம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. சாங்கிய யோகத்துல புருஷன் மற்றும் பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்கு. சரியா? புருஷன்னா விழிப்புணர்வு. அதே தத்துவத்தை நீங்க வேதாந்தத்திலையும் பார்க்கலாம். வேதாந்தத்துல இன்னொன்னு சேருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாங்கிய யோகத்தோட தத்துவத்தை முழுமைப்படுத்துற ஆத்மா.
சாங்கியத்துல ஆத்மா இல்ல. சாங்கியத்துல என்ன இருக்கு? புருஷனும் பிரகிருதியும். சாங்கியத்துல புருஷன் முடிவில்லாத மனசு மாதிரி. எல்லோருடைய மனசும் வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் புருஷனுடைய மனசும் வேற வேற மாதிரி. புருஷனை மனசுன்னு நினைச்சுக்கங்க, இயற்கை கிட்ட பாதுகாப்பற்றவன். அப்போ இங்க என்ன ஒரு தத்துவம் இருக்குன்னா, வல்னரபிள், இயற்கையால கெடுக்கப்படலாம், பாதிக்கப்படலாம். அத புருஷன்னு சொல்றாங்க. அப்போ புருஷனும் இயற்கையும் இருக்காங்க. புருஷனும் இயற்கையும் இருக்காங்க. புருஷனோட விருப்பம் எங்க போறதுன்னா, இயற்கையால சுத்தமா பாதிக்கப்படாத இடத்துக்கு போறது. இயற்கையை பார்க்கறவனா மட்டும் இருக்கணும். ஏன்னா இயற்கையால புருஷன் பாதிக்கப்படுறான். அப்புறம் இயற்கையை பெண்ணோட சின்னத்தால குறிப்பிடுறாங்க. இந்த புருஷன் இயற்கையால பாதிக்கப்படும் போது புருஷன் அப்புறம் இயற்கை ரெண்டுலயும் குறைபாடு ஏற்படுது. அதாவது புருஷன் தன்னுடைய சுயத்தை இழந்து இயற்கையின் குணங்கள்ல மூழ்கி போறான். இதனால புருஷனுக்கு பாதிப்பு. புருஷன் இயற்கையை பார்க்கறவனா மட்டும் இருக்கணும், அதுல மூழ்கி போகக்கூடாது. சரியா? அதாவது புருஷன் பிரகிருதியின் செயல்களை பார்த்து அதிலிருந்து விலகி இருக்கணும். ஒரு சாட்சியை போல எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கணும். விலகி இருக்கணும் ஒரு சாட்சியை போல. சாட்சியா மட்டும் இருந்தா புருஷனை நாம வேதாந்தத்துல என்னன்னு சொல்றோம்? அதே புருஷனை நாம என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம் சாட்சியா மட்டும் இருந்தா? ஆத்மா. சாட்சியா இருக்க முடியலன்னா என்ன? மனசு இல்ல புருஷன். புரியல? புருஷன்னா என்ன? மனசு. மனசோட குணம் என்ன? மனசோட குணம் என்ன? இயற்கையில மூழ்கி போறது. அதாவது மனசோட இயல்பு இயற்கையின் மீது நாட்டம் கொள்வது. நாம உலகத்துல பாக்குற மாதிரி ஆணோட குணம் பெண்ணோட மூழ்கி போறது. சரியா? அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஈர்ப்பு இயற்கையானது. ஒன்றுதல்ல இருந்துதான் ஒட்டுதல் வந்துச்சு. தமிழ்ல ஒன்றுதல்னா சாதாரண வழக்குல ஒட்டுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒட்டிக்கொள்வது. ஒரு ஆண் எங்க பெண்ணை பார்த்தாலும் அவங்க கூட ஒட்டிக்குவான் இல்லையா? அதே மாதிரி நுட்பமான அளவுல மன ரீதியான புருஷன், மனசோட குணம், இங்க இருக்கிற இயற்கை, அங்க இயற்கைன்னு வெறும் பெண்ணு மட்டும் இல்ல. இயற்கைனா இந்த முழுமையான இருப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒட்டிக்கிறது. ஒருத்தருக்கு கார் மேல ஆசை, ஒருத்தருக்கு பணத்து மேல ஆசை, ஒருத்தருக்கு தனக்கு வேணுங்கிற வேறொருத்தர் பொருள் மேல, ஒருத்தர் சாப்பாட்டிலேயே ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஒட்டிக்கொள்றது. மேலோட்டமான முறையில ஒரு ஆண் பெண்ணை நோக்கி போறது அவனுடைய இயல்பு. அதே மாதிரி மனசோட இந்த இயல்பு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் பற்றிக்கொள்ள விரும்புறது. அதுதான் இயற்கை. சரியா? இதுதான் மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா எப்பெல்லாம் ஒட்டிக்கிறோமோ அப்பெல்லாம் பெரிய துன்பம் தான் கிடைக்குது. இங்கதான் சிவலிங்கத்தோட ஆழமான குறியீடு நமக்கு வருது. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்க ஒரு மனித பிறவி எடுத்திருந்தா நீங்க உடம்புல தான் இருப்பீங்க. ஆனா உடம்புல இருந்துகிட்டே நீங்க உடம்பே இல்லாத மாதிரி வாழணும். அது ஒரு தவநிலை. சிவலிங்கத்துல நீங்க யோனி வடிவத்தை பாக்குறீங்க இல்லையா? அது உண்மையிலேயே உலகம் இல்லைன்னா உடல். நடுவுல நீங்க பாக்குற லிங்கமானது நம்மளுடைய விழிப்புணர்வை குறிக்குது. உடலில் நிலைத்துள்ள விழிப்புணர்வு. லிங்கம்னா என்ன? மனம். யோனினா என்ன? உடல். அந்த முழு குறியீடும் யார குறிக்குது? அது நாம தான். அந்த சிவலிங்கமே நாம தான். சிவலிங்கம் நமக்கு என்ன கத்து கொடுக்குது? நாம அங்கதான் இருக்கணும், ஆனாலும் அதுல இருந்து விடுபட்ட மாதிரி நாம இருக்கணும். நாம உடம்புல தான் இருக்கணும், ஆனா உடம்புல இல்லாம இருக்கிற மாதிரி நாம வாழணும். உங்களோட ஆத்மஸ்வரூபத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதைத்தான் நாம அடிக்கடி மறந்து போறோம். அதனாலதான் கிராமங்கள் தோறும், தெருக்கள் தோறும் சிவலிங்கங்கள் நிறுவப்பட்டிருக்கு. எப்படி வாழணும்னு நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. சிவலிங்கத்தோட அர்த்தம் இதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? லிங்கம்னா என்ன? உணர்வின் சின்னம். இந்த உணர்வு உலகத்திலையும் உடம்புலையும் இருக்கு. ஏன்னா உணர்வு உடம்புல தான் இருக்கும். உடம்பு எரிஞ்சு போனா உணர்வு இருக்குமா? இல்ல. அப்போ அந்த உணர்வு உடம்புல தான் இருக்கு. ஆனா அது உடம்புல இருந்து விடுபட்டு இருக்கு. இந்த லட்சியத்தை தான் நம்ம இந்தியாவுல என்னன்னு சொல்றாங்க? விதேக முக்தி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஜீவன் முக்தி. உடம்புல இருக்காங்க, உடம்புல இருந்து விடுபட்டு இருக்காங்க. வாழ்றாங்க, ஆனா வாழ்க்கையில இருந்து விடுதலை பெற்றிருக்காங்க. வாழ்க்கையில இருந்து விடுதலை பெற்றிருக்காங்கன்னா நம்ம சாதாரண வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்ல? சண்டை, சச்சரவு, சின்ன சந்தோஷம், சின்ன துக்கம், இதுல இருந்து விடுதலை பெற்றிருக்காங்க.
அந்த லட்சியம் நமக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான் சிவலிங்கம் ஒரு குறியீடு. புரியுதா? சிவலிங்கத்தோட அர்த்தம் என்னன்னா, உலகத்துல இருந்தாலும் உலக விஷயங்களுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. காசியில உண்மையா வசிக்கிறது யாருன்னா, உலகத்துல இருந்து விடுதலை பெற்று வாழ்றவங்க மட்டும்தான். உலக விஷயங்களை தொடர்பு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுடைய கண்கள்ல பாத்தீங்கன்னா ஆகாயம் அளவுக்கு அவங்களுடைய உயர்வு தெரியும். அவங்க தான் காசியோட உண்மையான வாசி. யாருக்கெல்லாம் உலக விஷயங்கள்லையும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற சம்சாரத்திலையும் சண்டைகள்லையும் கூட ரொம்ப தொடர்பு இருக்கோ, அவங்க காசியில் வசிக்கிறவங்களா இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க சிவலிங்கத்தை பார்க்கும்போது ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வரும்? உலகத்துல இருக்கணும், ஆனா உலகத்துல இருந்து சுதந்திரமா வாழணும். இதையத்தான் ஜென்லையும் சொல்றாங்க. நதியை கடக்கணும், ஆனா நனையக்கூடாது. நதியை இப்படி கடக்கணும், கடக்கத்தான் வேண்டி இருக்கும். ஓடக்காரா அக்கறைக்கு கூட்டிக்கிட்டு போங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓடக்காரா என் கண்ணாலன் அந்த பக்கம் இருக்காரு, கண்ணாலன் அந்த பக்கத்துல இருக்காரு. கண்ணாலன்னா என்ன? நாம யாரு? மனசு. கண்ணாலன்னா ஆன்மா. பக்தியில கூட நிறைய பாட்டு, நிறைய பஜன்கள் இருக்கு. அதெல்லாம் ஆன்மத்தை நோக்கிய மனசோட கூக்குரல். இன்னைக்கு காலையில ஆல் இண்டியா ரேடியோல பேசிக்கிட்டு இருந்தேன். கேட்டீங்களா இல்லையா? கேட்கலையா? அதுல கூட நான் 2-3 பாட்டு போட சொன்னேன். அதெல்லாம் என்னவா இருந்துச்சு? மனசோட பாட்டு தான். ஆன்மத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஆன்மாவை ஞாபகப்படுத்துற மாதிரி. கண்கள் இரண்டின் வழியே உன்னை கண்டதும் நாயகனே, தூரத்தில் நீ இருந்தாய், வெகு தூரத்தில் நீ இருந்தாய். கண்ணால பார்த்தா ரொம்ப தூரத்துல இருக்கீங்க. ஏன்னா உபநிடதங்கள்ல சொல்ற மாதிரி கண்கள் அவரை அடைய முடியாது. புரியுதா? நான் சொல்றது புரியுது இல்ல? நதியை கடக்கணும், ஆனா நனையக்கூடாது. நதியில மூழ்கி சாகக்கூடாது. உலகத்துலதான் இருக்கணும், ஆனா உலகத்தை சார்ந்தவங்களா இருக்கக்கூடாது. இதுதான் சிவலிங்கத்தினுடைய படிப்பினை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு பாலாபிஷேகம் செய்யறதுனால ஒண்ணும் நடக்காது. அது பைத்தியக்காரத்தனம். அதுல இருந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? சிவலிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னம். வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குது. கத்துக்கிட்டீங்களா இல்லையா? இல்ல சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருக்கீங்களா சிவலிங்கத்து பேர்ல? கோவில் எதுக்கு கட்டப்பட்டுச்சு? எல்லா சின்னத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அர்த்தத்தை மறந்துட்டா எல்லா சின்னமும் குப்பையா போயிடும். கோவில் ரொம்ப அழகான சின்னம். கோவில் சுவர்ல நீங்க பாக்குற தாமரை இலை எவ்வளவு அற்புதமான சின்னம். அந்த அற்புதத்தை பார்த்திருக்கீங்கல்ல? ஆனா நமக்கு எந்த சின்னத்தோட அர்த்தமும் தெரியாது. ஏன்னா எல்லா சின்னமும் வேதாந்தத்துல இருந்துதான் வெளிப்படுது. வேதாந்தத்தை நம்ம படிக்கிறது இல்ல. அதனால நமக்கு இப்போ எந்த சின்னமும் எந்த அர்த்தமும் இல்லை. இங்க நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா பகவத்கீதையுடைய ஸ்லோகம் இருக்கு. ஒரு எழுத்தும் என்னன்னு சொல்லுங்க. இது ஒரு சின்னம் தானே? உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சா அப்போ அந்த சின்னம் உங்களுக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கும். சரிதானே? உங்களுக்கு படிக்க தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க? எழுத்தறியா வேதை எருமைக்கு சமம். அதே நிலைமை தான் இப்ப எல்லா இந்துக்களுக்கும். எல்லா சின்னமும் நமக்கு எருமைக்கு சமமா போச்சு. நமக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம கலாச்சாரத்துல கூட நிறைய சின்னங்கள் இருக்கு. ஆனா நமக்கு எதுவோட அர்த்தமும் தெரியாது. உபனிஷத்து வரைக்கும் போகாம அந்த சின்னம் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னு உங்களால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் என்ன ஆரம்பிக்கும்? ஒன்னும் தெரியாம இருந்தாலும் பூஜை பண்ணுவீங்க. அதைத்தான் வெளிவேஷம்னு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றோம்னு தெரியாம இருந்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை என்னன்னு சொல்லுவாங்க? வெளிவேஷம். நாம வெளிவேஷக்காரங்க. நமக்கு ஒன்னும் தெரியாது. நாம சும்மா சில நேரம் மரத்தை சுத்தி சுத்தி வருவோம். சில நேரம் ஏதோ விரதம் இருப்போம். சில நேரம் நதியில போய் விளக்கு போடுவோம். சில நேரம் எங்கேயாவது போய் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நெருப்பை பத்த வைப்போம். எல்லாம் பண்ணுவோம். ஏன் பண்றோம்னு தெரியாது, எதுக்கு பண்றோம்னு தெரியாது. ஆனா பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு தடவை உங்களுக்கு சிவலிங்கத்தோட அர்த்தம் தெரிஞ்சிட்டா, எங்கேயாவது ஒரு சின்ன சிவலிங்கத்தை பார்த்தாலும் மனசு மாறிடும். முயற்சி பண்ணி பாருங்க. ஏதாவது சண்டையில ஏதாவது பிரச்சனையில மாட்டிருந்தீங்கன்னா, ஏதாவது விஷயத்தை நினைச்சு மனசு சோர்வா இருந்தா அமைதியாயிடுவீங்க. அந்த சின்னம் ஏதாவது ஞாபகப்படுத்தும்.
விஷயம் புரியுதா? ரெண்டாவது என்ன கேட்டீங்க? புனித தலம் வெறும் புனித தலமா, இல்லை ஊர் சுற்றுற இடமா, இல்லை புனித தலத்துக்கு முக்கியத்துவம் இருக்கா? நீ சொல்லு, எவ்வளவு சொல்லியிருக்கேன். பெரிய முக்கியத்துவம் இருக்காது. சிவலிங்கம் எங்கே இருந்தாலும் என்னுடைய உணர்வு அங்கே அவ்வளவுதான் இருக்கும். அப்போது நீங்கள் போன கேள்வியில் எனக்கு பதில் சொன்ன மாதிரி அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. எங்கே சிவலிங்கத்தை பார்த்தாலும் அதே உணர்வு தான் வரும். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. உட்காருங்க. இப்போ கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஒரு 2-3 விஷயங்கள். உங்களுக்கு இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கா? இல்ல ரொம்ப மத சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கா? வேற ஏதாவது பேசலாமா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு. நாம 2 சக்திகளால அழுத்தப்பட்டு வாழுறோம். நாம யாரு? மனசு, உணர்வு. உணர்வு 2 சுமைகளை சுமந்துகிட்டு வாழுது. புனித தலம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க விரும்புறோம். உணர்வு 2 சுமைகளால அழுத்தப்பட்டு இருக்கு. முதல் சுமை உயிரியல். சுமை பிறக்கிறது தான் சுமை. ஏன்னா உடல் இயல்புகளோட வருது, அது ரொம்ப பெரிய சுமை. நாம இந்த உலகத்துல இந்த உடம்ப சுமந்துகிட்டு வரோம். அது ரொம்ப பெரிய விஷயம். 2வது சுமை சமூக சுமை. பிறக்கும் போதே உடம்ப எடுத்துக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சமூகம் நம்ம மனசுல என்னென்ன ஒழுக்க நெறிகளை போட்டுச்சோ தெரியல. குப்பை கருத்துக்கள், தேவையற்ற லட்சியங்கள், இதை செய்ய அதை செய்ய, இது உன் கடமை, இங்க போ இங்க போகாத, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். இப்போ இந்த 2 விஷயமும் வாழ்க்கைய வாழ தகுதியானதா விடாது. சரிங்களா? அதனால ஒருத்தர் குறைஞ்சது இதுல ஒரு சுமையை குறைக்க, விடுதலை பெற எங்கேயாவது போய் அமைதியான இடத்துக்கு போகணும்னு நினைப்பாரு. இது முதல் விஷயம். எந்த சுமை? சமூக சுமை. அதனால நீங்க புனித தலங்கள், அழகான இடங்கள்ல இருக்கிறத அடிக்கடி பாப்பீங்க. ரம்மியமானன்னா எங்க ரசிக்கிறதுல ஆனந்தம் இருக்குதோ அங்க. நகரத்துல இருந்து தூரம். நகரத்துல இருந்து தூரம்னா எதுல இருந்து தூரம்? சமூக தாக்கங்கள்ல இருந்து தூரம். சுமை குறைஞ்சதா இல்லையா? உங்க சுமை எங்க குறையுதோ அங்க புனித தலம் ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல உங்க சுமை குறைய ஆரம்பிக்குதோ அங்க புரிஞ்சுக்கங்க, இப்போ புனித தலம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இமயமலை உச்சிகள்ல இல்ல, நதிக்கரைகள்ல இல்ல, பல நேரங்கள்ல அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல இல்ல கடற்கரையில புனித தலங்கள் நிறுவப்பட்டது. இதெல்லாம் அந்த நேரத்துல மக்கள் தொகை இல்லாத இடங்கள். இப்போ மக்கள் தொகை ஆகிடுச்சு. ஏன்னா மக்கள் போறாங்கன்னா அந்த ஊரே உருவாகிடுச்சு. அது பெரிய விஷயம் இல்ல. கொஞ்ச நாள்ல கேதார்நாத், பத்ரிநாத்ல கூட ஷாப்பிங் மால் இருக்குன்னு பாப்பீங்க. இவ்வளவு அகலமான ரோடு கூட போட்டுட்டாங்க. இவ்வளவு மக்கள் போவாங்கன்னா அங்க ஹோட்டலும் கட்டணும். இதெல்லாம் அப்புறம் நடக்கும். ஹோட்டல் கட்டினா மக்களும் கடைக்கு போவாங்க. நிறைய நாள் ஹோட்டல்ல தங்கினா வாங்குவாங்க. முதல்ல சின்ன கடைகள் வரும், அப்புறம் பெரிய கடைகள் வரும், அப்புறம் மால் கூட வரும். இதெல்லாம் அப்புறம் நடக்கும். ஆனா முதல்ல அங்க என்ன இருக்கும்? ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். ஆள் நடமாட்டம் இல்லாத அமைதியான இடத்தை நீங்க பாப்பீங்க. கொஞ்சம் சுதந்திரமா உணர்வீங்க. கொஞ்சம் சுதந்திரமா உணர்வீங்க. நீங்க எந்த நகரத்துல இருந்தாலும் நீங்களே கூட செய்வீங்க. தொந்தரவா இருந்தா நகரத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவீங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஏதாவது ஒரு கால்வாய் கரையில உட்கார்ந்துருப்பீங்க. கொஞ்சம் தூரம் போனா வயல்வெளிகள் ஆரம்பிக்கும். அந்த வயல்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க. செய்வீங்களா இல்லையா? சில பேர் செய்வாங்க. சில பேருக்கு வயல் கிடைக்காது. எங்க போவாங்க? தொந்தரவா இருந்தா வீட்டு மொட்டை மாடியில போய் உட்கார்ந்துருவீங்க இல்லையா? எங்க போயிட்டீங்க? மொட்டை மாடியில தனியா வந்து உட்கார்ந்துருப்பீங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மனசுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க விரும்புறீங்க. உங்க மனசுக்கு கொஞ்சம் ஆகாயம் கொடுக்க விரும்புறீங்க. ஆகாயம்னா சுதந்திரம். அப்போ இதுதான் புனித தலத்தை பத்தின முதல் விஷயம். அங்க நீங்க சமூகத்தில இருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கீங்க. இப்போ 2வது விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு புனித தலத்தோடும் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு கதையை நல்லா சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த கதையை கிட்டத்தட்ட உண்மைன்னே நினைச்சுக்குவீங்க. நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கதை உங்களுக்கு உயிரோட்டமா தெரியும். அது கதை தான். கதைக்கும் புராண கதைக்கும் வித்தியாசம் இருக்கு. புராண கதைக்கு எப்பவும் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும். அப்பதான் அது புராண கதைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது நாம கேட்கக்கூடிய சாதாரணமான ஒரு கதை மட்டும்தான் அது. நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது ரிஷிகேஷ் சம்பந்தமா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அங்க சிவன் இருக்காரு.
வேதாந்தம் உங்களுக்கு தெரியும், அதனால சிவத்தத்துவத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க. சத்தியம், சிவம், சுந்தரம் உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க போறீங்க. அங்க போனதும் உங்களுக்கு சிவன் ஞாபகத்துல வருவாரு. அப்போ மனசு அமைதியாயிடும். உங்க மனசு அமைதியாகுமா இல்லையா? அமைதியாகும்ல. இதுதான் புனித தலங்களோட விஞ்ஞானம். முதல் விஷயம் மக்களை சமூகத்துல இருந்து தூரமாக்குறது. ரெண்டாவது விஷயம் அந்த இடத்தோட சம்பந்தமா ஒரு கதையை உருவாக்குறது. அந்த நபர் தன்னோட உடம்புல இருந்தே ஒரு தூரத்தை உணர ஆரம்பிக்கணும். உடம்புனா இந்த உடல் ரீதியான உணர்வுகள், உணர்ச்சிகள், விருப்பு வெறுப்பு, சண்டை எல்லாம் உடம்புல இருந்து தானே வருது இல்லையா? நபர் சுதந்திரமா இருக்க முடியுமா? முடிகிற மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்கணும். புரியுதா? ஏதாவது ஒன்று உருவாக்கணும் நாம அமைதியா இருக்கிறதுக்காக. ரிஷிகள் ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. ரொம்ப யதார்த்தமா வாழக்கூடிய ஆட்களும் கூட. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துல பிறக்கும் போதே பெரிய துன்பத்தை அனுபவிக்க தான் பிறக்குதுன்னு தெரியும். அதனாலதான் அன்பு காரணமா பின்னாடி வர்றவங்களுக்கு அதிகமா துன்பம் இருக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு போனாங்க. இங்க ரெண்டு துன்பங்கள் தான் இருக்கு. பிறவியால வர்றது, அப்புறம் சமூகத்தால வர்றது. சமூக துன்பத்துல இருந்து காப்பாத்த தூரத்துல அழகான இடத்துல இயற்கையான இடங்கள்ல புனித தலங்கள் வச்சாங்க. உடல் ரீதியான துன்பத்துல இருந்து காப்பாத்த புனித தலங்களோட கதைகளை சொன்னாங்க. சில சமயம் ராமரோட சம்பந்தம் இருக்கும், சில சமயம் சிவனோட சம்பந்தம் இருக்கும். அவங்க இத நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க யோகா வாசிஷ்டத்தை படிச்சிருப்பீங்கன்னு, அதனால ராம தத்துவத்தை தெரிஞ்சுக்குவீங்கன்னு. கீதையை படிச்சதுனால கிருஷ்ண தத்துவத்தை தெரிஞ்சுக்குவீங்கன்னு. அவதூத கீதையோட உட்கார்ந்து சிவ தத்துவத்தை தெரிஞ்சுக்குவீங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. பகவத்கீதையா இருந்தாலும் சரி, அவதூத கீதையா இருந்தாலும் சரி, ரெண்டுமே உடம்ப பத்தி என்ன சொல்லுது? உடம்பு நீங்க இல்ல. நீங்க யாரு? யார நெருப்பு எரிக்க முடியாதோ, தண்ணி நனைக்க முடியாதோ, காத்து காய வைக்க முடியாதோ, அதுதான் நீங்க. கிருஷ்ணனோட ஞாபகம் வர்றதுன்னா நம்ம ஆன்மத்தோட ஞாபகம் வர்றது. ஒவ்வொரு நல்ல இடத்துலயும் கிருஷ்ணன் பேர்ல ஒரு புனித தலத்தை நிறுவப்பட்டது. கிருஷ்ணன் பேரை சொல்றதுன்னா என்ன சொல்றது? கீதையை சொல்றதுன்னா என்ன சொல்றது? நைனம் தகதி பாவக சொல்றது நீங்க யாரு? யார நெருப்பு எப்பவும் எரிக்க முடியாதோ அவங்க. நீங்க உடம்பு கிடையாது. இதுதான் புனித தலங்களுடைய விஞ்ஞானம். இப்ப புனித தலத்துல போய் பார்த்தா அங்க முழு நகரமே உருவாகி இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் எங்க புனித தலம் இருக்கு? நீங்க சமூகத்துல இருந்து தூரமா போக வந்தீங்க. இங்க இன்னும் சமூகம் இருக்கு. புனித தலத்துல போய் பார்த்தா உங்ககிட்ட உடல் உணர்வு இன்னும் அதிகமா நிலைநாட்டப்படுதுன்னு தெரிஞ்சா அப்போ புனித தலம் எங்க இருக்கு? புனித தலம் எதுக்குன்னா உங்களை உடம்புல இருந்தும் மனசுல இருந்தும் கொஞ்சம் விடுதலை பெற வைக்கிறதுக்கு தான். ஆனா நீங்க புனித தலத்துல போய் இன்னும் அதிகமா உடம்பா மாறிட்டீங்கன்னா அப்போ அது புனித தலம் இல்ல. அப்போ அது எங்க புனித தலம்? நம்ம புனித தலங்களோட இதுதான் அநியாயம் பண்ணிட்டோம். நாம அவற்றை புனித தலமா இருக்க விடல. நாம அத புனித தலமா இருக்க விடவே இல்லை. நாம புனித தலங்களை கண்டிப்பா மறுசீரமைப்பு பண்ணணும். நான் ரிஷிகேஷ்ல ரொம்ப நாளா சில வருஷங்களா இருந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியா தான் அங்க புனித தலம் மாதிரி இருக்கு. புனித தலத்துல ராஃப்டிங் பண்ணக்கூடாது. வேற எங்கேயாவது போய் பண்ணிக்கோங்க. நிறைய நதிகள் இருக்கு. கங்கையில கூட நிறைய இடங்கள் இருக்கு. வேற எங்கேயாவது போய் பண்ணிக்கோங்க. இப்படி சத்தம் போட்டு கண்டபடி அசிங்கமான சினிமா பாட்டுகளை பாடி புனித தலத்தை கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியாது. புனித தலத்துல கண்டிப்பா மாமிசங்கள் விற்கக்கூடாது. நீங்க அங்க ரிஷிகேஷ்ல இருக்கிற ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல மட்டன் டிக்கா கேட்டீங்கன்னா கிடைச்சாலும் கூட அப்புறம் எங்க புனித தலம் இருக்கு? பசங்களும் பொண்ணுங்களும் அதை ஒரு மலிவான கோவா மாதிரி ஆக்கி நதிக்கரையில டிக்டாக் பண்ணி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ அது புனித தலமா என்ன?
நமக்கு நம்முடைய புனித தலங்கள் திரும்ப வரணும். நம்ம புனித தலங்களை வேற யாரும் பறிக்கல. நம்ம புனித தலங்களை நாம தான் பறிச்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட சில கோவில்கள் தான் வேற யாரோ பறிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை என்னன்னா நம்மளோட ஒவ்வொரு கோவிலும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. உண்மை என்னன்னா நம்மளுடைய ஒவ்வொரு புனித தலமும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்க பறிப்போன 4-5 கோவில்களை பத்தி பேச விரும்புறீங்களா, இல்ல பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உண்மையிலேயே மறைஞ்சு போன உங்க ஆயிரக்கணக்கான கோவில்களையும் புனித தலங்களையும் பத்தி நீங்க பேச விரும்புறீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. அகங்காரத்துக்கு பலம் கொடுக்கணும்னா நீங்க இல்ல, எனக்கு அந்த 2-3 முக்கியமான கோவில்கள் திரும்ப வேணும்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க உண்மையாவே உண்மையை விரும்புறீங்கன்னா, உண்மையை வணங்குறீங்கன்னா, நீங்க எனக்கு வெறும் 2-3 இல்ல, என்னோட எல்லா புனித தலங்களும் எல்லா கோவில்களும் திரும்ப வேணும்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு அது உங்ககிட்ட இருந்து வேற யாரும் பறிச்சிடல, நீங்க தான் அதை இழந்துட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆச்சாரிய சார் வணக்கம். என் பேர் சௌரவ் திரிபாதி. நான் சாந்தோலியிலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு பனாரஸோட கோலாகலம் தான் போல இருக்கே. சார், நீங்கள் சிவ லிங்கத்தை பற்றி ரொம்ப நல்லா தெளிவாகவே சொன்னீங்க. அதில் சில விஷயங்கள் தெளிவாகவே புரிஞ்சுது. ஆனால் சத்தியத்தை நோக்கி அன்பு ஏற்பட்டுச்சுன்னா அது உண்மையானதா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோட மனசோ புத்தியோ ஒரு எல்லை இல்லாத மாயை இல்லை. அதே மாதிரி சரியான விஷயத்த என் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கலாமேன்னு தோணுது. நான் அந்த ஏமாற்றத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனோ என்னவோ தோணுது. திருப்பதிஜி, இது நேரடியா அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டது இல்ல. ஆனாலும் நான் பதில் சொல்றேன். ஆமாங்க. ஏமாற்றம் கூட ஏற்படலாம். நீங்க எதை சத்தியம்னு நினைக்கிறீங்களோ அது உண்மையா இருக்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனா உங்களோட முழு மனசாட்சியோட முழு நேர்மையோட உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நோக்கி போங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா நீங்க எதை உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்க நேரா போங்க. அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? நாசமாக போயிடுவோம் சார். அட, அதெல்லாம் இல்ல. ஏடா கூடமான பதில் சொல்றீங்க. உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும். மாம்பழம் சரிங்களா? நீங்க மாம்பழம் வாங்க போறீங்க. உங்களுக்கு மாம்பழம் தான் வேணும். எங்கேயாவது போறீங்க, உங்க சக்தி உங்க புக்தி எவ்வளவோ உங்களுக்கு கிடைக்கிறது மாம்பழம் தான் தோணுது. ஒருவேளை நீங்க ஏமாந்து போயிட்டீங்கன்னே வச்சுக்கலாமே. அவர் உங்களுக்கு மாம்பழத்துக்கு பதிலாக வாழைப்பழம் கொடுத்துட்டாரு, சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட அன்பு உண்மையானதா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் தேடுவோம். ஆமா, மறுபடியும் தேடுவீங்க. இப்போ இன்னும் அதிக விவேகத்தோடையும் அனுபவத்தோடையும் தேடுவீங்க. இப்போ வாழைப்பழத்தை பிடிக்க மாட்டீங்க. ஆனால் சார், புத்தி சராசரி தரத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ இன்னும் அதிகமா ஏமாந்து போவீங்க. ஆனா நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு அடியிலையும் இன்னும் நல்லா ஆயிட்டே போவீங்க. இந்த புத்தி கூர்மை எல்லாம் கூட அன்பால தான் வருது. அன்பு அத்தனை அற்புதமான விஷயம். அன்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது அறிவில்லாதவங்களை கூட அறிவாளியாக்கும். ஞானிகள் அற்புதங்களை பத்தி பேசுறாங்க இல்லையா? அந்த அற்புதங்கள் நடக்கும். ஊமைக்கு பேச்சுகள் வரும், செவிடர்களுக்கு காது கேட்கும், அறிவில்லாதவங்களுக்கு அறிவு வரும். அதுக்காக அர்த்தம் என்னன்னா ஏதாவது விசேஷ ஆபரேஷன் நடக்கும்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு சின்னம். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தானா நடக்கும். ஆனா இது எல்லா வேலையுமே அன்பால நடக்குது, காதலால நடக்குது, அன்பால நடக்குது. உட்காருங்க. வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய நிறைவு அறிவு சார்ந்த இடங்களை உடைச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஞானவாபி பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எங்கே இருந்தாவது இந்த தொடக்கம் வேணும் இல்லையா? கோவிலாக மசூதியான நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை, இது சரியா இல்லை தப்பா? சிவலிங்கத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். நான் அதை பத்தி பேசணும்னா அப்பவே பேசியிருப்பேன் இல்லையா? நான் உயிரோட இருக்கணும்னு விரும்புறீங்களா, இல்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு மட்டும் போதும். அந்த விஷயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா என்னை கொண்டு வாங்க, நீங்களே புரிஞ்சுக்கங்க.
ஆரம்பத்தில் பண்ணுவோம். கொடுங்கப்பா, ஏதாவது ஒரு கட்டையை கொடுங்க அவர்கிட்ட. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பு போதும். நான் என்ன புரிய வைக்க நினைச்சனோ அதுல என்ன புரிஞ்சுக்க விரும்புனாங்களோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மீதி இப்போ டிவியில நடக்கிற விவாதங்கள்ல வர அறிவானவங்க கூட அவங்க தரத்துக்கு இறங்கி நான் சத்தம்லாம் போட மாட்டேன். ம் அவங்களோட பாணியிலையும் அவங்களோட தரத்திலையும் நான் பேசணும்னு நீங்க விரும்புறீங்களா? நான் எவ்வளவு விஷயங்கள் சொன்னேன், அது போதாதா? இது எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலையா? ஒரு நாள் நம்ம அதை பத்தி வெளிப்படையா பேசலாம். பேசலாம், கண்டிப்பா நம்ம ஒரு நாள் பேசலாம். நீங்களாம் என் கூட இருங்க, அதுக்கப்புறம் சத்தமாவே பேசுவோம். ம் காரணம் இல்லாமலாம் நம்மளுடைய அமைப்பு அடிக்கடி உதவி கேட்டுக்கிட்டே இருக்கு. உண்மையை கேட்க விரும்புறீங்கன்னா அமைப்பை பலப்படுத்துங்க. இல்லைன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சக்திகள், அந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா பக்கமும், ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும், ஏன் 4 பக்கமும் கூட, இந்த பக்கமா இருந்தாலும் சரி, அந்த பக்கமா இருந்தாலும் சரி, அந்த சக்திகள் ரொம்ப பொருளாதார பலம் வச்சிருக்கு. அந்த அமைப்புகள் எல்லாமே எந்தவித எதிர்ப்பையும் தாங்கிக் கொள்ள தயாரா இருக்கு. எங்க இருந்து யாராவது எந்திரிப்பாங்க? நான் இப்படி உட்கார்ந்திருக்கேன் பாத்தீங்களா, சிட்டிங் வரைக்கும் நேரடியா இங்கே சுடுவாங்க. யாருன்னு கூட தெரியாது. கோர்ட்ல மனநிலை சரியில்லாதவனு நிரூபிக்கப்படும். கோர்ட்டு கூட அவனை விடுதலை பண்ணிடுவாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும், அமைப்போட பேங்க் அக்கவுண்ட்டை முடக்கிடுவாங்க. அப்புறம் நடத்துங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் போலீஸோட வண்டி வரும். நம்ம அமைப்பை சேர்ந்த 2-3 பேரை பிடிச்சிட்டு போவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. எங்க இருந்தோ ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்து என்ன பலவந்தப்படுத்திட்டான்னு சொல்லுவா. அப்ப கண்டிப்பா நீங்க வரமாட்டீங்க. நான் பேசணும், வெளிப்படையா பேசணும் நீங்க விரும்புறீங்கன்னா, நான் சொல்றத நம்புங்க. நான் அமைப்பிற்கு உதவி வேணும்னு சொன்னா கொடுங்க. அது நம்ம அமைப்பை பலப்படுத்தும். 2015ல 2015ல முதல் மிரட்டல் வந்துச்சு. அது இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து வந்துச்சு. அப்போ நான் குரானை பத்தி சில செஷன் பண்ணியிருந்தேன். அவங்க இதைத்தான் சொன்னாங்க, கொன்னுடுவோம்னு. எனக்கு இதுதான் தோணுச்சு. இஸ்லாத்துல இதுதானே அதிகமா நடக்கும். ஏன்னா அங்க தீவிரவாதம் அதிகமா இருக்கு, அதனால அதான் நடக்கும். ஆனா கடந்த 2 வருஷமா முஸ்லிம்ங்க கிட்ட இருந்து எந்த மிரட்டலும் வரல. எங்க இருந்து வருது தெரியுமா? சனாதன கலாச்சாரவாதிகள்னு சொல்றவங்க கிட்ட இருந்து. எங்க வழிமுறைகளை குறை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு சொல்றாங்க. நீங்கன்னு சொல்ல மாட்டாங்க, திட்டி பேசுவாங்க. காணாம போயிடுவீங்க, எந்த வழியா போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆக்சிடென்ட் ஆயிடும், எப்படி ஆச்சுன்னு கூட தெரியாதுன்னு சொல்றாங்க. நம்மளோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இது இஸ்லாமிய மத வெறியர்கள் இல்லனா இந்து மத வெறியர்களுடைய விஷயம். இப்போ நீங்க இதை பத்தி கேளுங்க. இந்த இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, லெப்டிஸ்ட், இவங்கள லிபரல்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அவங்கள நான் ரைட்டிஸ்ட்னு கூட சொல்ல தோணும். ஏன்னா நான் உபநிடதங்களை பத்தியும் வேதாந்தத்தை பத்தியும் பேசுறேன். அவங்களுக்கு நான் இந்து சாமியார் மாதிரி தெரியுறேன். அதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வேலையை தடுப்பாங்க. இந்துக்களுக்கு நான் ஒரு இடதுசாரி மாதிரி தோணும். அதனால அவங்க என்னென்ன வழிகள் எதிர்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதுல இன்னும் புதுசா ஒண்ணு சேர்ந்திருக்கு. என்னன்னா நான் தலித்துகளுக்கும் சேர்த்து தான் இதை சொல்றேன்.
சனாதன தர்மம் உண்மையிலேயே எந்தவித ஜாதி முறையையும் ஏத்துக்கலன்னு. அதனால தலித் தலைவர்களுக்கும் என்னால பிரச்சனை இருக்கு. நாங்க தலித்துகள் சனாதன தர்மத்துல இருந்து தூரமா இழுக்கிறோம். நாங்க சொல்றோம் பௌத்த மதத்துக்கு போங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க, சனாதன வழியில இருந்து வெளியே போங்கன்னு சொல்றோம். நீங்க தலித்துகள் மறுபடியும் சனாதன வழியில சேர்க்கறீங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு என்னால பிரச்சனை இருக்கு. என்னால சந்தோஷமா இருக்கிற எந்த ஒரு வர்க்கமும் இல்ல. முஸ்லிம்கள் முன்னாடியே கோவமா இருக்காங்க, இந்துக்களும் கோவமா இருக்காங்க, தலித்துகளும் கோவமா இருக்காங்க, லெஃப்ட் லிபரல்ஸும் கோவமா இருக்காங்க. எதுக்குறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா உதவி செய்ய வேண்டிய நேரத்துல உதவி செய்ய கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, நான் என்ன பண்ண முடியும்? வணக்கம் ஆச்சாரியரே. நீங்க இப்போ பேசின விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் 20 வருஷமா நிறுவனங்களோட இணைஞ்சு இருக்கிறேன். எல்லாரையும் பார்த்துருக்கேன், எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன், மனசுல எதுவுமே வைக்கல. அதே போல நீங்க சொல்ற மாதிரி எல்லாருடைய சதி திட்டங்களையும் அவங்க தர்மத்தின் பேர்ல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால தர்மத்தின் மேலேயே வெறுப்பு ஏற்படுது. மேல பார்க்க அவங்க நல்லவங்களா இருக்காங்க, ஆனா உள்ள தர்மத்துக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க உங்ககிட்ட கேட்ட மாதிரி நீங்க ஏன் பேசலன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் என்ன பேசல, எல்லாத்தையும் தான் இல்ல, இல்ல. பேசிட்டேனே. இல்ல, நீங்க என்ன இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்க. நிறுத்துங்க, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லாதீங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன்னு சொல்றேன். அவங்களுடைய மொழியில மட்டும்தான் பேச விரும்பல. ஆமா. நான் எந்த மொழியில பேசினா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மொழியில நான் பேசிட்டேன். நம்மளுடைய பேச்சு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க எந்த மொழியில சொல்ல வைக்க விரும்புறாங்களோ அந்த மொழி வேற ஒருத்தர் மொழியா இருக்கு. அந்த மொழியில பேசுறது இப்போ இந்த மிஷனுக்கு சரியா படல, இல்ல. அவ்வளவுதான். அப்போ நான் என்னோட சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நான் நம்மளோட கைகளை நீட்டி கடந்த காலத்துல நடந்தது நம்ம ஆச்சாரியாருக்கு நடக்காம பாத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி.